ஆமாண்ணா. அதேதான். 2016 மக்களவை கூட்டணிக்கு பிறகு, இந்த 17ல இந்த அலையன்ஸே வந்து ரொம்ப ஒரு நேச்சுரல், ஒரு ஆர்கானிக் அலையன்ஸ்ன்னு சொல்லலாம். இல்ல அதாவது காவேரி போராட்டத்த அடிப்படையில இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது. 2017லயே ஃபார்ம் ஆகுது. நம்ம மாநில சுயாட்சி மாநாடு அப்ப வைக்கிறோம். விடுதலை சார்பா ஒய்எம்சில வச்சோம். அப்போடைய எதிர்க்கட்சி தலைவரா இருந்த தளபதி மு.க. ஸ்டாலின் வந்து டிக்ளேர் சொல்றாரு. அ த சகோதரர் திருமாவளவன் கூட இருந்தா நாங்க வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மென்ட் பண்றாரு. அதுக்கு பிறகு நடக்கிற நீங்க சொன்ன மாரி 2019க்கு பிறகு நடக்கிற எல்லா தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துலயுமே நம்ம தான் வந்து தொடர்ச்சியா ஒரு வெற்றி கூட்டணியா வந்து நம்ம 2009ம் 2019லயும் பார்த்தீங்கன்னா 2 இடங்கள்ல வெற்றி. அப்ப அந்த 10 வருஷம் பிரிங்க. 2000 திரும்ப சொல்றேன். 99ல ஆரம்பிக்கிறேன். இத ரிவைஸ் பண்ணி சொல்லிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, இந்த 2 சீட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். 1999 வாக்களிக்க வந்த மக்களே தடுக்கப்பட்ட இடம். 2009 எந்த தொகுதியில வந்து வாக்களிக்க வந்த மக்களே தடுக்கப்பட்டாங்களோ, அந்த இடத்திலேயே கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டுல ஒரு வெற்றி. 2019 அதே இடத்துல திரும்பவும் வெற்றி. 2 இடங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறாங்க. ஒண்ணு வந்து அரசியல் காரணங்களுக்காக விழுப்புரத்துல வந்து உதயசூரியன்ல வெற்றி பெறாங்க. இங்க தனி சின்னத்துல திருமாவளவன் வெற்றி பெறாரு. தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி எல்லா இடங்கள்லயும் ஒரு இடம் தவிர மீதி எல்லா இடத்துலயும் வெற்றி பெற்று வர நேரத்துல மகிழ்ச்சியா இருந்தாலும், ஒட்டுமொத்த தமிழ்நாடே விடிய விடிய இவர் வெற்றி பெறதுக்காக காத்திருந்துச்சு. நீங்க எலெக்ஷன்ல வந்து தமிழ்நாட்டுல வருஷம் வருஷம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 39 எம்பி வரப்போறாங்க. அது வந்து நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி யாரு எம்பியா இருந்தா சிதம்பரத்துலன்னு யார் பேரும் தெரியாது. இதுக்கப்புறம் அது தெரியாது. மாறிட்டு இருக்கும். ஆனா ஒரு வெற்றிக்காக ஒண்ணுமே இல்ல. சிதம்பரம் தமிழ்நாட்டோட முதல்வர் வெற்றிக்காக இல்ல. ஒரு சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தல் ஒரு கேண்டிடேட்டோட வெற்றிக்காக ஒரு தமிழ்நாடே நள்ளிரவு வரைக்கும் முழிச்சிருந்ததுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு பொதுமக்கள்கிட்ட என்ன ஒரு மதிப்பு இருக்கு, இந்த ஊடகத்துல இவங்க சொல்ற விஷயங்கள்லாம் தாண்டி அந்த மதிப்பீட வந்து காட்டின ஒரு தேர்தல் வந்து 2019. அதான் எப்போதுமே எனக்கு அது வியப்பா இருக்கும். ஒரு 10 வருஷமும் இருக்குல்ல. ஒரு டெக்கேடும் அந்த குரோத் அப்படியே பார்க்கும்போது அப்படியே ரொம்ப ஒரு வியப்பாவே இருக்கும். அதுலேருந்து அடுத்து வந்த 2021 சட்டமன்ற தேர்தல் 6 இடங்கள்ல 4 இடம் வெற்றி. 4 இடம் வெற்றி பெற்றது. திமுக அலையன்ஸ்ல எந்த பார்ட்டியுமே வந்து அந்த அளவு ஒரு பெரிய வின்னிங் அந்த பர்சன்டேஜ் பண்ணல. இடதுசாரிகளும் பண்ணல. யாருமே பண்ணல. நம்ம தான் பண்ணோம். 6 அவுட் ஆஃப் 4. பாட்டாளி மக்கள் கட்சி அப்படியே அதிமுக கூட்டணியில 20 சீட்டு கிட்ட வாங்குறாங்க. ஆனா அவங்க வெற்றி பெற்றது 5 இடங்கள் தான். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெற்றி விகிதம் வந்து ரொம்ப கூடுதலா தான் இருக்குது.